அதிகாரம் 8. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கும் இடையே உள்ள அன்பும் நேசமும் உன்னத பாட்டு புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னுடைய மணவாளனோடு இன்னும் அதிக நெருக்கமான அந்நியோன்யமான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். தன்னுடைய நேசரோடு தான் ஐக்கியமாய் இருக்கும்போது எருசலேமின் குமாரத்திகள் தங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று மணவாட்டி அவர்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறாள். மணவாட்டி தன்னுடைய மணவாளன் மீது நெருங்கி ஐக்கியத்தில் இருப்பதை பார்த்து எருசலேமின் குமாரத்திகள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். மணவாளன் தம்முடைய கிருபையினால் தன் மீது வைத்திருக்கிற அன்பை உறுதி பண்ண வேண்டும் என்று மணவாட்டி மணவாளனிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறாள். மணவாட்டி தன்னுடைய மணவாளனிடம் மற்றவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறாள். மணவாளன் அவர்களையும் பராமரிக்க வேண்டும் என்று மணவாட்டி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாகால் ஆமோனிலே மணவாளனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உள்ளது. அந்த தோட்டத்திற்கு மணவாட்டி தன்னை காவலாளியாக ஒப்புக் கொடுக்கிறாள். உன்னத பாட்டு புஸ்தகத்தின் முடிவில் மணவாளனும் மணவாட்டியும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பையும் நேசத்தையும் பரிமாறிக் கொள்கிறார்கள். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் சத்தத்தை அடிக்கடி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். மணவாளன் தன்னிடத்தில் தீவிரமாய் திரும்பி வர வேண்டும் என்று மணவாட்டி விரும்புகிறாள்.